நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், தல டோனி மீது பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன, இதில் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்ற சில முக்கியமான விஷயங்களை சிம்பிளாக பார்க்க போகிறோம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எஸ்கே என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, நியூ குளோபல் ப்ரொடியூஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசர்லாம் உரம் தயாரிக்கிற கம்பெனி. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கே என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட உரங்களை வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க. சேல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவில் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, திருப்பி அந்த உரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கேட்குறாங்க. ரீஃபண்ட் கேட்குறப்போ அந்த குளோபல் இந்தியா லிமிடெட், ப்ரொடியூஸ் இந்தியா லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா செக் கொடுக்குறாங்க. இது மாதிரி 30 லட்ச ரூபாய்க்கு செக் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. செக் கொடுத்ததுக்கப்புறம் செக் பவுன்ஸ் ஆகுது. அவங்க நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பீகாரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வழக்கு பதிவு சொல்லி அதில் 8 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட சிஇஓ, அப்புறம் அதில் இருக்க அந்த ஆட்கள் எல்லாரையும் போட்டுட்டு அதில் இதை மார்க்கெட் பண்ணதுனால தான் நாங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டோனி அவர்கள் மீதும் பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பிரிவுகள் பார்த்திங்கன்னா 406 இந்திய தண்டனை சட்டத்தில், 120B அது இந்திய தண்டனை சட்டம் தான், 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், என்ஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழக்கமாக எப்பயுமே செக் கேஸ் அதில் தான் போடுவாங்க. இதில் 406 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்பிக்கை, அதாவது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்பிக்கை மோசடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை கொடுத்துட்டு அதில் பார்த்திங்கன்னா மோசடி பண்ணுறது பார்த்திங்கன்னா இதன் கீழ் வரும். இதில் பார்த்திங்கன்னா 3 வருடம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். இது ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 120B பார்த்திங்கன்னா குற்றச்சதி அப்படின்னு சொல்லுவாங்க. சில நபர்கள் சேர்ந்து குற்றம் செய்கிறதுக்கு சதி தீட்டுறது பார்த்திங்கன்னா அந்த 120B. அது மட்டும் இல்லாமல் என்ஐ ஆக்ட் 138ல் வழக்கமாக எப்பயுமே செக் கேஸ் அதில் தான் போடுவாங்க. அந்த செக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருது. டோனி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டில் தான், ஏன்னா அவர் ப்ரொமோட் பண்ணதால் அவர் ஒன்றும் பெரிய அளவில் பெருசாக அவருக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் ஒரு 8th ரெஸ்பாண்டண்ட்டாக போட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்ஸ், இப்போ ஒரு கிரிக்கெட்லேருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்திருந்தாலும் ஆட் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறாங்க. அது மாதிரி நடிக்கிற சமயங்களில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். இதை விட முக்கியமான விஷயம், இதே அவர் கொடுத்த ஒரு ப்ராடக்டால் மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டேமேஜஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி விளம்பர நடிகர்களுக்கு வரும்ன்ற விஷயத்த நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் யாரோ ஒரு நடிகர் நடித்ததோ, ஒரு செலிபிரிட்டி நடித்ததை, நீங்கள் ஒரு மாதிரி கிரிக்கெட் பிளேயர் யாரோ ஒரு செலிபிரிட்டி நடித்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீங்க, அதில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க மீதே கிளைம் பண்ணுறதுக்கான நிறைய சட்ட வழிமுறைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.